12th முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் வந்து எம்பிபிஎஸ் சேரணும்னு ஆசை இருக்கும். நம்ம ஊர்ல டோட்டலா எம்பிபிஎஸ் இருக்க எண்ணிக்கைகள் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 லட்சம் சீட்டு தான் இருக்கு. ஆனா இந்த 1 லட்சம் சீட்டுக்கு 25 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க. எல்லாத்துக்கும் வந்து படிக்கணும்னு ஆசை, படிக்கிறதுக்கான ஃபீஸ் கட்டுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. 25 லட்சம் ரூபா எங்க போய் கட்டுறது? யாரும் கொள்ளையடிக்கல. சரி, நம்மளுக்கு இருக்க ஃபீஸ்க்கு எந்த காலேஜ் நம்மளுக்கு ஆப்டா இருக்கும்னு பார்த்து அந்த மாதிரி காலேஜஸ் வேர்ல்டு வைட் இருக்கு. உலகம் முழுக்கே படிக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. படிச்சு முடிச்சு வேலைக்கு தான் வெளிநாடு போகணும் ஆசை இல்லை, படிக்கிறதுக்கே வெளிநாடு போய் படிக்கலாம். விமானம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சதே நம்ம ஃப்ளை பண்றதுக்கு தான். ஒன்ஸ் ஃப்ளை பண்றோம்னா எல்லாமே ஈஸி ஆயிடும். இங்க காலேஜ் ஃபீஸஸ்லாம் எவ்வளவு வருது? 2.5 lakh. நம்ம ஊர்ல பிடிஎஸ் கூட இதை விட காஸ்ட்லியா இருக்கு. இதோட காஸ்ட்லியா தான் இருக்கும். இங்க வந்து புகாரா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி. அங்க இருக்கிற மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எங்களுடைய கரிக்குலமை பார்த்துட்டு இது வந்து இன்னொரு 2 to 3 இயர்ஸ்ல உங்க யூனிவர்சிட்டி வந்து டஸ்கன் யூனிவர்சிட்டிக்கு வந்து டஃப் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம கரிக்குலம் வந்து இந்தியன் ஸ்டாஃப்ஸ் போடுறதுனால கரிக்குலம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. விட்டா நாங்களே வந்து உங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அவங்க. சூப்பர். ஏன்னா இது வந்து ஒரு பிரைவேட் காலேஜ். எந்த ஊராக இருந்தாலுமே கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பிரைவேட்டாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே டிகிரி யார் தருவாங்கன்னா மினிஸ்ட்ரி தான். ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் விட பிரைவேட் காலேஜஸ்ல நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த காலேஜில் இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உஸ்பெகிஸ்தான்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட வந்திருக்கோம். பாருங்க, ஜவகர்சல் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு 1 lakh rupees தரேன். யார் ஃபாலோ பண்ணிருக்கீங்க? செகண்ட் யாராச்சும் ஃபாலோ பண்ணா 50,000 இருக்கு. இருக்கா? காட்டுங்க. யாரு ஃபர்ஸ்ட் காட்டுறாங்களோ 1 லட்சம் ரூபா. அதுக்கு மேல காட்டு. இப்போ ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏய், இந்த பையன் ஜெயிச்சிட்டாப்பா. ஓகே, இந்த பையனுக்கு 1 லட்சம் ரூபா. நீங்க 2 பேரும் 50,000 எடுத்துக்கோங்க. நீயும் பண்ணிருக்கியாப்பா? உனக்கு ஆறுதல் பரிசா 10,000 rupees. ஓகே ஓகே. ஏய், நீயும் பண்ணிருக்கியா? இப்போ வந்து 10,000 rupees இருக்கு. ஓகே, இருக்குடா, தரண்டா தம்பி. 100% தரேன். மாப்பிள்ள இருக்கா? இதான் வந்து 1 lakh. உங்க பேரு? அர்ஃபாட். என்ன படிக்கிறீங்க? எம்பிபிஎஸ் படிக்கிறேன். என்ன இயர்? ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். எந்த காலேஜ்? ஏஷியா இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி. உங்க பேரு? கௌதம், ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அட் ஏஷியா மெடிக்கல் யூனிவர்சிட்டி. உங்க பேரு? என் பேர் மௌஷிக். நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் ஏஷியா இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். உங்க பேரு? என் பேர் ஸ்ரீகாந்த். நான் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஏஷியா இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். உங்க பேரு? என் பேர் ரவிசங்கர், ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் இன் ஏஷியா இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி. உங்க பேரு? என் பேர் ஜிக்னேஷ், ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் ஏஷியா இன்டர்நேஷனல். சூப்பர்ப்பா. யார் 10,000 கொடுத்தா? எனக்கு கொஞ்சம் கொடுப்பா. 1 lakh rupees. நீங்க 3 பேர் பிரிச்சுக்கிறீங்களா? ஓகேவா? ஓகேவா? ஹாப்பியா? ஹாப்பியா? ஹாப்பி சார். ஓகே, ஹாப்பி. ஃபர்ஸ்ட் வந்தாங்க, செகண்ட் வந்தாங்க, தேர்ட் வந்தீங்க. ஓகே. இப்போ இன்டர்வியூ ஜாலியாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? காலேஜ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். காலேஜ் ஒன்றும் இல்லை. காலேஜ் ஒன்றும் இல்லையா? ஏய், கேமரா பார்த்து பார்த்து சொல்லுப்பா. அதெல்லாம் சூப்பராக தான் இருக்கு. எல்லா ஸ்டாஃபும் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஓகே. லெசனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் வாடா மாப்பிள்ள போட மாப்பிள்ள மாதிரி இருக்காங்களா? இல்லை, ஆனால் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்ம விஷயத்தை அவங்க கிட்ட ஷேர் பண்ணுறது, அவங்க வந்து அவங்க ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி குடும்ப விஷயம் ஷேர் பண்ணுறீங்க. அதெல்லாம் நிறையவே ஷேர் பண்ணுறோம். ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் இருக்கு. ஸ்டடீஸ்க்கும் பஞ்சம் இல்லை, ஸ்போர்ட்ஸ்க்கும் பஞ்சம் இல்லை. ஸ்போர்ட்ஸ் வரும்போது டீச்சர்ஸ் வந்து என் கூட ஜாயின் பண்றாங்க. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா தான். எந்த லாங்குவேஜ்ல அவங்க பாடம் எடுக்கிறாங்க? இங்கிலீஷ்ல தான் இருக்காங்க. இங்கிலீஷ்ல தான் பாடம் இருக்காங்க. சூப்பர்ப்பா. இந்த தம்பி வந்து நம்ம கூட தான் வந்தாரு ஃளைட்ல. ஒரு 2 மாசம் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போதைக்கு கிளாஸ் நாங்கள் இன்னும் பார்க்கல, வெறும் காலேஜ் மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பில்டிங்ஸ் எல்லாமே ஓகேவா இருக்கு. பட் இன்னும் ஃபேக்கல்டிஸ் எப்படி அவங்க எடுக்கிறாங்க அது மட்டும் எங்களுக்கு இன்னும் தெரியல. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி குட். சார், இப்போ 2 மாசம் போர்ஷன்ஸை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களா? அதை எப்படி கவர் பண்றதுக்கு உங்க ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க? இப்போதைக்கு அதுக்கு ஷெட்யூல் போட்டிருக்காங்க, ரீவர்க் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நாங்களும் இன்னும் கொஞ்சம் அதுக்காக டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு வச்சு கவர் பண்ணிடுவாங்க. நீங்க லேட்டா ஜாயின் ஆனாலும் நீங்க யாரும் ஃபீல் பண்ண தேவையில்ல. எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் கிளாஸஸ் வச்சு முடிச்சிடுவாங்க. ஹாஸ்டல்ஸ் எப்படி இருக்கு? அதை பத்தி எனக்கு ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயருக்கு இவ்வளோ எந்த ஹாஸ்டலும் எந்த காலேஜ்லையும் செஞ்சு நாங்கள் பார்த்ததில்ல. பெஸ்ட்டு ஃபுட்டு, பெஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெஸ்ட்டாக தான் எல்லாமே எங்களுக்கு பண்ணி தராங்க. சூப்பராக பண்ணி தராங்க. எல்லாமே லாண்ட்ரி இங்கே ஃப்ரீ தான். நம்மளுக்கு லாண்ட்ரி பண்ணி தராங்க. லாண்ட்ரி இருக்கு. பெட்ஷீட்டும் அவங்களே வாஷ் பண்ணி தந்துறாங்க. நம்ம ரூம் மட்டும் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் போதும். துணியை அவங்க துவைச்சு கொடுத்துறாங்க. எல்லாமே பண்ணுறாங்க. இந்தியன் ஃபுட் மட்டும் தான் இங்கே பண்ணி தராங்க. சூப்பர். எல்லாமே நல்லா. ஹாஸ்டல் ஃபீஸ் இங்க எவ்வளவு இருக்கு? ஹாஸ்டல் ஃபீஸ் இங்க அரௌண்ட் 80,000 வருது பர் இயருக்கு. ஓகே. இயர் பை இயர் கொஞ்சம் கொஞ்சமா குறையற மாதிரி வருது. குறையற மாதிரி. இந்த 80,000 இந்தியன் கரன்சி. இந்தியன் கரன்சி வெரி 80,000. தம்பி வந்து சேலம், இந்த தம்பி ஈரோடு, இந்த தம்பி வேலூர், அவரும் சேலம், தம்பி வந்து தர்மபுரி, கோயம்புத்தூர். தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். சுயம்பு ஸ்ரீகாந்த், நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. சரிங்க, நான் இங்கே வந்து ஒரு 2 months ஆயிடுச்சு சார். காலேஜ் வைஸ் எல்லாமே குட். இந்தியன் ஸ்டாஃப்ஸ் தான் இருக்கிறாங்க. புக்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்தியன் ஆத்தர் புக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா 6th இயர் முடிச்சு நம்ம போகும்போது நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து நம்ம லைசன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுவோம். காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பராக இருக்குது சார். ஹாஸ்டல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 star ஹோட்டல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது சார். சூப்பர்.
கவுன்சிலர் ஹோட்டல் அளவுக்கு ஹாஸ்டல் அந்த இருக்கு. மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு சார். ஃபுட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டாஃப் கூப்பிட்டு வந்திருக்காங்க. செஃப் வந்து ஃபுல்லாக தமிழ் பேசக்கூடிய செஃப் தான். ஃபுட்டு வந்து இந்தியன் ஃபுட்டு தான், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு தான் வந்ததுல வெயில் அடிக்குது உங்க ஊர்ல. ஆமாம் சார், இன்னைக்கு தான் வெயில் அடிக்குது சார். நீங்க ஏதாவது காலேஜை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? கருத்துக்கள் ஒன்றுமே இல்லையா? எத்தனை மாசம் ஆச்சு நீங்க காலேஜ் வந்து? 3 மாதம் போட்டோம். 3 மாசம் ஆச்சா? 3 மாசமா கிளாஸஸ் போயிருப்பீங்க, காலேஜஸ் போயிருப்பீங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபீலிங்? உங்க வயசு என்னது? 17 வருஷம் இந்தியாவில் இருந்திருக்கீங்க. இப்போ 3 மாசமா உஸ்பெகிஸ்தான்ல இருக்கீங்க. இந்த 3 மாசத்தோட ஃபீலும் அந்த 17 வருஷத்து ஃபீலும் எப்படி இருக்கு? சேஞ்ச் ஆகும் சார். மாற்றம் இருக்கு சார். மாற்றம் இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இப்போ நீங்க இங்க படிக்கிறது ஒரு ஹெவன்ல இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்களா இல்ல எப்படி இருக்கு? சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி. சொர்க்கத்துல இருக்கு. சூப்பர். ஏன்னா வந்து ஒரு 17 வருஷம் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். வெளிநாடு போய் படிக்கும்போது எப்படி போய் படிக்க போறோம், அந்த கண்ட்ரி எப்படி இருக்கும், அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது உனக்கு கிளியரா இருக்கு. சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். பார்ட்னர் அருண் சார் அவர் எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு நான் இந்தியாவிலே ட்ரை பண்ணேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்துட்டு நான் அடுத்த ஸ்கோருக்கு இந்தியாவில் கிடைக்கல. ஸோ அண்ட் ஆஃப்டர் தட் வந்துட்டு நாங்கள் இப்போது ஏஷியா இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் விசாரிச்ச வரைக்கும் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல விதமாக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் ஓகே வி அக்செப்டட் தட். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் வந்தோம். வர வழியில் வேணால் ட்ராவல், அதாவது ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. பட் வர வழியில் கொஞ்சம் பயந்தோம், கரெக்டாக காலேஜுக்கு போயிடுவோமே, நல்லபடியா கொண்டு போய் சேர்ப்பாரா பயந்துட்டீங்க? இல்லை காலேஜுக்கு கொஞ்சம் வர வழியிலலாம் கொஞ்சம் பயந்தேன். பட் வேணால் காலேஜ் ஹாஸ்டல்லாம் வந்து ரீச் ஆகும்போது கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. டிரான்சிட் மட்டும் தான் எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் சந்தேகப்பட்டோம். மற்றபடி காலேஜ் ஹாஸ்டல் வந்து பார்த்தோம். ஹாஸ்டல் நல்லா இருக்கு, ஃபுட்டும் நல்லா இருக்குது. ஸோ டீச்சர்ஸும் நல்ல விதமாக தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் கிளாஸஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். பஸ் ஃபைன். நாங்கள் இப்போ தான் வந்ததுனால ஸ்டடீஸ் பற்றி இனிமேல் தான் பார்க்க போகிறோம். டேய் தம்பி, 3 நாள் தான் ஆச்சு. எவ்வளோ ஆற்றுன்னு ஆத்துறாப்புல. 3 மாதத்துக்கு நீ கம்மியாக ஆத்துறியப்பா. பேச மாட்டேன். ஆனால் இருந்தாலும் நீ வந்து தைரியமாக வந்து வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி. அருண் சார் 2 வார்த்தை பேசுங்க சார். இப்போ நீங்கள் வந்து எத்தனை வருஷமா? நான் வந்துட்டு இப்போ ஒரு 3-4 டேஸ் ஆச்சு. 3 months பிஃபோர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட எப்படி ரிவ்யூ கொடுக்குறாங்க, என்ன ஸ்டேட்டஸ் சொல்கிறாங்க? டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எந்த டவுட்டு கேட்டாலும் தயங்காமல் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நாங்கள் இது வரைக்கும் டவுட்டு பற்றி கேட்டதில்லை. பட் மோர் ஓவர் இப்போ நாங்கள் பேசின வரைக்கும் டீச்சர்ஸும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறாங்க. போக தான் வந்துட்டு எங்களுக்கு உண்மைகள் தெரிய வரும் என்னங்கிறது. ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஃபஸ்ட் டைம் ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் நினச்சது வந்துட்டு ஹாஸ்டல்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே பரவாயில்ல, இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. ஐ திங்க் இந்தியன் ஹாஸ்டல்ஸை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாஸ்டல் வைஸ் திஸ் இஸ் குட். ஃபுட்டும் வந்துட்டு அதுவும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஃபுட்டும் நல்லா தான் இங்கே இருக்குது. அதாவது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் பேச வந்துட்டு ஈஸியாக செட் ஆகிட்டோம். எல்லா தமிழ்நாடு அப்படிங்கிறது. உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஃபார்வர்ட் பண்ணாங்க இல்லையா, கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்களா? எங்களுடைய கன்சல்டன்ட் அருண் சார் அண்ட் ஜவஹர் சார் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை வந்து நாங்கள் இங்கே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டோம் சார். இங்கே காலேஜ் ஃபீஸும் ரொம்ப நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. நீங்களாம் என்ன தெரியுமா பண்ணியிருக்கீங்க? இப்போ பேரண்ட்ஸுக்கு வந்து எந்த ஒரு சிரமமும் கொடுக்காம ஈஸியான ஒரு முறையில் ஈஸியாக டாக்டர் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. உங்கள் ஃபியூச்சருக்குமே வந்து நல்ல ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் கண்ட்ரியை வந்து எடுத்திருக்கீங்க. இது வந்து வைஸ் சாய்ஸ். நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் இல்லை. இருந்தால் நான் இந்த மாதிரி வெளிநாட்டில் நல்லா படிச்சேன்னா ஒரு டாக்டராக இருப்பேன். இங்கே உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சவுத் இந்தியன் ஃபுட் கொடுக்குறாங்களா, சப்பாத்தி மைதா அந்த மாதிரி உங்களுக்கு இது பண்ணுவாங்களா? ஆஃப்டர்நூன் ஃபுல்லாகவே நம்ம சவுத் இந்தியன் டிஷ் தான் சார். ரைஸ், சாம்பார், பொரியல் இந்த மாதிரி தான் மதியானம் ஃபுல்லாக. மார்னிங் வந்து என்ன கொடுக்குறாங்க? பிரெட் அந்த மாதிரி இருக்கும் சார். கோதுமை தோசை போடுறாங்க சார். நூடுல்ஸ் இருக்கும். நைட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி, வெஜ் புலாவ், வெஜ் கறி, சிக்கன் வந்து இருக்கும், எக் மசால் இருக்கும். இதுதான் நம்மளோட நைட் ஸ்டைல் ஃபுட். ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து நம்ம என்எம்சி நாம்ஸை ஃபாலோ பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுது. ஜாயினிங் முன்னாடி எல்லாத்தையும் இதை பற்றி விசாரிச்சு தான் வந்திருக்கோம். இது கூட நாங்கள் பார்த்ததுல எல்லாமே ஓகேவா தான் இருக்கு. இங்கே இருக்க கரிக்குலம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? ரொம்ப ஈஸியாக இருக்கு. கம்பேர் டு இந்தியா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அதனால இங்கே எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. படிக்கிற வயசு வந்து ஈஸியாக இருக்கு. படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க, ஈஸியாகவும் இருக்குது கரிக்குலம். இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பரவாயில்ல. எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறாங்க? எம்சிக்யூ பேட்டர்னா பேராகிராஃப் பேட்டர்னா? எம்சிக்யூ பேட்டர்ன்ஸ் தான். இங்கே வந்து எதுக்காக அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாமுக்காக. நெக்ஸ்ட் வந்து எம்சிக்யூஸ். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேராகிராஃப் பேட்டர்ன் இல்லாமல் எம்சிக்யூஸ் பேட்டர்னாகவே நம்ம செம் எழுத போகிறோம். இந்தியாவில் வந்து பேராகிராஃப் பேட்டர்ன். நீட் எக்ஸாம் எழுதுனது எம்சிக்யூ பேட்டர்ன். இப்போ எல்லா செமஸ்டரும் எம்சிக்யூ பேட்டர்ன் எழுதினீங்கன்னா உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எம்சிக்யூ பேட்டர்னால ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகே, உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க? எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தங்க பேர் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீகாந்த், யஷ்வந்த். ஜவஹர் என்ன பிடிக்குமா? பிடிக்கும் சார். பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமே. ஓகே, நம்ம சார் கூட தான் வந்திருக்கோம். ஸோ சார் கூட ஈஸியாக க்ளோஸ் ஆகிட்டோம். ஓகே, உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பார்த்த ஃபர்ஸ்ட் நாளே ஃப்ரெண்ட்லியாக பேசி பழகி நல்ல ஒரு பாண்ட் கிடைச்சிருக்கு. நீங்கள் எல்லாமே வந்து தம்பிங்களை தாண்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எல்லா தம்பிங்களும் இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு? பிடிக்கும் சார். உங்களுக்கு? ஓகே, எல்லா ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் தான் கைட் பண்ணார். ஸோ எல்லாமே பக்குவமாக பார்த்துட்டாங்க. நம்ம சேனல் பார்க்குறீங்களா? ஜவஹர் அஃபிஷியல். கண்டென்ட்லாம் நல்லா இருக்கா? ஹாய். எனக்கு கண்டென்ட்டில் பிடிச்சிருக்கு. ஓகே சார், இட்ஸ் குட் தான். நிறைய வேல்யூபிள் கண்டென்ட்ஸ் இருக்கு. ரொம்ப நல்லாவே இருக்கு. ஓகே, இதே மாதிரி நீங்களும் உஸ்பெகிஸ்தான் பற்றி நிறைய கண்டென்ட் போடுறீங்க உங்கள் பேஜஸில். ஓகே, கண்டிப்பாக சார். ஓகே ஓகே
ஓகே ஓகே ஓகே உஸ்பெகிஸ்தான் நாட்டை பற்றி ஒவ்வொருத்தவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து கரன்சி பற்றி நீங்கள் நம்ம இந்தியன் ₹1 இங்கே 150 ஜோம்ஸ் இங்கே ஸ்டார்டிங் ரேட் வந்து 5000 ஜோம்ஸ் தான் அதோட நம்பர் காசுக்கு 32 பாரம் அவ்வளோ எதுவும் டிஃப்ரென்ஸ் மாதிரி தெரியல. கிளைமேட் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். கிளைமேட் பார்த்தோம்னா இங்கே குளிர்னா பட்டை கிளப்பிடும் குளிர். என்னென்ன சீசன்ஸ் இருக்குது? 4 சீசனும் இருக்குது. ஸ்ப்ரிங், ஆட்டம், வின்டர் அண்டு ரெய்னி சீசன். நவம்பர் செப்டம்பர் மந்த்லாம் வந்தோம்னா ரெய்னி சீசன். டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் வின்டர் சீசன் இருக்கும், ஸ்னோஃபால்லாம் இருக்கும். அப்புறம் மார்ச் ஏப்ரல் அந்த டைமில் வந்து நமக்கு சம்மர் இருக்கும். அப்படியே ஸ்ப்ரிங், ஆட்டம், மறுபடியும் வின்டர் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் சார். இந்த ஊருக்கும் நம்ம ஊருக்கும் டைமிங் டிஃப்ரென்ஸ் என்ன? நம்ம ஊருக்கு இங்கேயும் பார்த்தோம்னா 1/2 மணி நேரம் கம்மி. இந்தியாவில் இப்போ 2 மணினா நம்ம இங்கே 1.5 மணி, அப்படி 1/2 மணி நேரம் தான் டிஃப்ரென்ஸ். இந்தியா விட 1/2 மணி நேரம் நம்ம பின்னாடி இருக்கோம். இந்த ஊரோட கிளைமேட் சூப்பராக இருக்குது, டைமிங்குமே ஈஸியாக இருக்குது. 1/2 மணி நேரம் டிஃப்ரென்ஸ்னால் நம்ம வீட்டில் ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் 5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ்னா ஃபோன் பண்ணி பேசுறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. உஸ்பெகிஸ்தானோட கேபிட்டல் என்ன? தாஷ்கண்ட். உஸ்பெகிஸ்தானோட நேஷனல் அனிமல் பேர் என்ன? எனக்கு தெரியாதுங்க சீரியஸ். உங்களுக்கு தெரியல சார். இங்கே கேமல் தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக கேமல்ஸ் நல்லாவே தான் இருக்கு. எனக்கும் தெரியல, பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. எக்ஸாம் பேட்டர்ன் சொன்னீங்க. உங்களுக்கு எக்ஸாம் எழுதுகிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் அண்ட் பேனாவா இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்? எம்சிக்யூஸ் ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் தான். இப்போ சப்ஜெக்ட்டுக்கு 100 மார்க்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு எம்சிக்யூஸ்க்கு 1 மார்க் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ஜர்னியா ஃப்ளைட்டில்? எனக்கு ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் ஜர்னி தான் இது. உங்களுக்கு ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் ஜர்னி? ஃபர்ஸ்ட் ஜர்னி. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜர்னி சார். எனக்கு ஃபர்ஸ்ட் ஜர்னி தான். ஃபர்ஸ்ட் டைம் தான். எப்படி இருந்தது ஃப்ளைட் ஜர்னி? யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க? ஹவ் இஸ் ஃப்ளைட் ஜர்னி? எனக்கு ஃப்ளைட் ஜர்னி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த டேக் ஆஃப் ஆகும்போது வயிறு கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறது, அந்த ஃபுல்லாக க்ளவுட்ஸ் என் வயிறு என் வயிறு அந்த ஒரு புல்னஸ் உள்ள இருக்குள்ள இப்படி ப்ரெஷர் ஏர் போகும்போது அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் க்ளவுட்ஸ்லாம் பார்த்துட்டு தூங்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் ஓகே ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் ஏறின கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சின்ன நர்வஸ்னஸ் இருந்தது, அனெக்சிட்டி இருந்தது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் சார். அந்த வியூ அந்த எல்லாமே வந்து செட் ஆகிடுச்சு. டேக் ஆன் அண்ட் டேக் ஆஃப் ஆகும்போது மட்டும் ஒரு சின்ன பயம் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு ஃபுல்லாக மாசாக தான் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. நிறைய பேர் ஃப்ளைட்டில் போனால் அப்படி இப்படி நிறைய பில்டப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபுல்லாக நார்மலாக ஃபன்னாக இருந்துச்சு. ஃபுல்லாக எதுவுமே இல்லை. ஆனால் ஃப்ளைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தூங்கினேன். மீதெல்லாம் நல்லா ஃபோன் பார்த்து சொல்லி ஃப்ளைட்டை ஓட்டிருக்கலாம்ல. எனக்கு ஓட்ட தெரிஞ்ச ஓட்ட மாட்டேனா. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். டேக் ஆஃப் பண்ணும்போது லேண்டிங் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் சின்ன பயம் இருந்தது. ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. சென்னை டு டெல்லி வந்தோம் சார். டெல்லியிலேருந்து அல்மாட்டி டு தஸ்கண்ட். ஓ, நீங்கள் அல்மாட்டி பண்ணீங்க, கசாக் பண்ணீங்க. எப்படி இருந்தது? என்னோட ஃப்ளைட் ஜர்னி வந்துட்டு நல்லா தான் இருந்தது. ஃப்ளைட் எல்லாம் அவ்வளோ பயப்படுற அளவுக்குலாம் இல்லை இப்போதைக்கு. உங்களோட ஆம்பிஷன் என்ன? எம்பிபிஎஸ் ஃபஸ்ட்டு நான் கார்டியாலஜிக்கு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன். பட் இப்போ இருக்கிற சேஞ்சஸ்க்கு வந்துட்டு இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்கான வந்துட்டு டிபார்ட்மெண்ட் எதுன்னு பார்த்து போகலாங்கிற ஐடியாவில். ஸோ இன்னைக்கு காலப்போக்கில் வந்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ நீட்ஸ் இருக்குதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களை சேஞ்ச் பண்ணிப்போம். உங்களுக்கு எது பிடிச்ச? கார்டியாலஜி. அவர் சொன்னதுனால இல்லை சார், அது முன்னாடி சார். உங்களுக்கு கார்டியாலஜி கம்மியாக பிடிக்கும். ஓகே, டன். உங்களுக்கு? எனக்கு ஜென்ரல் சர்ஜனாக போகணும்னு ஆசை. ஜென்ரல் சர்ஜன். உங்களுக்கு? நான் ஃபஸ்ட்டு கார்டியோ தான் பார்த்தேன். ஆனால் நம்ம எம்பிபிஎஸ்ஸே 6 வருஷம் படிக்கிறதா இருக்குது. இப்போ டெர்மட்டாலஜி தான் பீக்கில் போயிட்டு இருக்கு. ஆமாம் சார். அதான் அதுக்கப்புறம் நான் 7 வருஷம் தனியாக கார்டியோ படிக்கிறதுக்கு சரி டெர்மட்டாலஜி எடுக்கலாமே நான் இப்போ அந்த ஃபீல்ட் சொல்லுங்கள். ஆனால் என்ன கொஞ்சம் சொறி பிடிச்சவங்கலாம் கொஞ்சம் பார்க்கணும். உங்களுக்கு? ஓகே, எனக்கு இப்போ ஜென்ரல் சர்ஜன் தான் சார். ஜென்ரல் சர்ஜன். உங்களுக்கு? மழை எம்பிபிஎஸ் முடிக்கணும். அதுக்கப்புறம் நான் நீலாம் முடிச்சிருவப்பா. அதுக்கப்புறம் இப்போ ஃபியூச்சரில் வேறு வேறு டிபார்ட்மெண்ட் வருதுல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் வரணும் புதுசாக. அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்கலாம் டிபார்ட்மெண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்காக என்ன இப்போதைக்கு இருக்குன்னு. இந்தியாவில் வந்து என்எம்சி நாம்ஸ் சொல்கிறாங்கல்ல, அந்த நாம்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? என்எம்சி நாம்ஸ் வந்து என்னன்னா, நம்ம இந்தியா வந்து இந்த கண்ட்ரிலெல்லாம் போய் படிக்கலாம், இந்த கண்ட்ரிலெல்லாம் போய் படிக்கக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு இதுவும் சொல்லலை. ஆனால் அது கொடுத்தா நல்லா இருக்கும். பட் அவங்க என்னன்னா என்எம்சிக்கு நாம்ஸ் போட்டிருக்காங்க. இந்த நாம்ஸை எந்த கண்ட்ரிலாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரியில் படிக்கிற படிப்பு வந்து இந்தியாவில் வேலிடு. ஸோ தே கேன் ரைட் த நெக்ஸ்ட் எக்ஸாம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாம்ஸ் என்னங்கிறத வந்து சார் கேட்டார். அந்த நாம்ஸ் சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் இருக்கணும். சூப்பர். நம்ம காலேஜ் இங்கிலீஷ்ல இருக்கா? இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். இங்கிலீஷ்ல இருக்கு சார். இங்கிலீஷ்ல இருக்கா? இருக்கு இங்கிலீஷ் இருக்கு சார். இருக்குன்னு சொல்லக்கூடாதுப்பா. எஸ், இட் இஸ் a English standard is country அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும். ஓகே? Yes, it is standard in English. Yes. Yes, it's standard. Yeah, it is English. Yes. ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். Yes. Yes, they teach in English, I think. Super. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுடைய கரிக்குலம் கிரெடிட்ஸ் வந்து 54 மந்த்ஸாக செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நம்ம வந்து 54 மந்த்ஸ் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். கோர்ஸ் டியூரேஷன் இருக்கா? இருக்கு சார். இருக்கா? இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் இப்போ நான் நியூ ஸ்டூடெண்ட், ஸோ இன்னும் அதை பற்றி இருக்கா? இருக்கு சார். இருக்கா? இருக்கு சார். இருக்கா?
நியூ ஸ்டூடெண்ட் சார். ஓகே நோ ப்ராப்ளம் ஓகே. அடுத்து 12 months 1 year வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கோம். 1 year முடிச்சிட்டு வந்திருக்கணும். இருக்கா இருக்கு சார். இருக்கா? நோ ஐடியா. நோ இருக்கா? கண்டிப்பா இருக்கு சார். இருக்கா? கன்ஃபார்ம் இருக்கு. ஓகே நியூ ஸ்டூடெண்ட். இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். இதுதான் சார் மெயின் NMC நார்ம்ஸ். கரிக்குலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கரிக்குலமோட மேட்ச் ஆகும். சரிங்களா? UK கரிக்குலம் ஃபாலோ பண்றோம். பிலிப்பைன்ஸ்ல வந்து ஏன் படிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா ஸ்டாண்டர்ட் US கரிக்குலமா ஃபாலோ பண்றாங்க. US கரிக்குலம்ல என்ன கரிக்குலம் அப்படின்னா இல்லப்பா, அது என்ன 54 months வரல. அது 54 months வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம். US கரிக்குலம்ல 54 months வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. உலகம் முழுக்க 2 கரிக்குலம் தான்ப்பா. ஒன்று வந்து UK, ஒன்று US. ரெண்டுமே படிக்கலாம். நீங்கள் US ஸ்டாண்டர்ட்லையும் படிக்கலாம், UKலையும் படிக்கலாம். அந்த கோர்ஸ் டியூரேஷன் வந்து அங்கே வந்து ஃபிட் ஆகலாம். நீங்கள் UKல வந்து படித்தாலுமே இங்கே வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸ் எழுத தேவையில்ல. இந்தியாவில் USல படித்தாலும் நீங்கள் வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம். 2 கரிக்குலம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் என்னன்னா அந்த டியூரேஷன் ஆஃப் டைம் வந்து அங்கே லேக் ஆகுது. அது சரி பண்ணல ஒன்றும். அதான் இங்கே இன்டர்ன்ஷிப் வந்து உங்களை அலோவ் பண்ணுறாங்களா? அலோ பண்றாங்க சார். அப்புறம் வந்து எண்ட் ஆஃப் த இயர் வந்து இங்கே டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு லைசன்ஸ் நம்மளுக்கு தரணும் இந்த கண்ட்ரி. அது கொடுத்துச்சுன்னா வந்து இங்கே கேன் ஸ்டடி. இது கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. மினிஸ்ட்ரி வந்து லைசென்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இங்கே பண்ணுறாங்க சார். பண்ணுறாங்களா? இங்கே பண்ணதான் சொல்லியிருக்காங்க. பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ எடுக்க எதுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணோம்னா, இப்போ நம்ம வந்து காலேஜ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணோன்னே இது ஒரு நியூ காலேஜ். நான் உள்ள வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதனா வீடியோ எடுக்குமா? ஏன்னா இப்போ நான் பார்க்கும்போது காலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால உள்ள வர முடியும். நாம சர்ச் பண்ணும்போது பெருசாக இந்த மாதிரி எனக்கு எந்த சோர்ஸும் கிடைக்கல. ஸோ அப்போ இதுக்கு அடுத்து ஃபியூச்சரில் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். என்ன மாதிரி அவங்க வந்து இது எதுவுமே தெரியாமல் வராமல் ஓகே அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு யூஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். அதுக்காக தான் இதுக்கு அக்செப்ட் பண்ணுவோம். சூப்பர்ப்பா. நான் வந்து வரும்போது சோர்ஸ் வந்து எனக்கு வந்து யூடியூப்ல பெருசாக கிடைக்கல. எனக்கு வந்து என்னோட கன்சல்டன்ஸ் 2 பேர் மட்டும் தான் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் சார். சூப்பர். ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போது எங்களுக்கு அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு வந்துட்டு காலேஜ் பற்றி சோர்ஸ் தெரியாது. ஏன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் நியூ காலேஜ். இன்டர்நேஷனல் பேட்ச் இப்போ தான் எங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. வி ஆர் த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டாக நாங்கள் படிக்கிறது. ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு நாங்களே தேடி பார்க்கும்போது எனக்கும் அவ்வளோ ரிசோர்ஸஸ்லாம் கிடைக்கல. இந்த காலேஜ் வந்துட்டு எப்படி எந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ ஒரு தயக்கத்தோடு தான் வந்தோம். பட் இவங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட், அதாவது ரமேஷ் சார் சொன்னவர், அந்த டீன்னு சொன்னவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் கேவ் அஸ் கான்ஃபிடன்ஸ். அது வந்துட்டு கன்ஃபார்மாக இதெல்லாம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் ஒரு தயக்கத்தில் தான் வந்தோம். ஸோ தயக்கத்தில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கே பார்க்கும்போது ஓகே இட் வாஸ் ஜென்யூன். ஸோ ஜென்யூனாக இருக்கும்போது வந்துட்டு இப்போ எங்களால் ஜீனிச்சிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி வருங்காலத்தில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் எனக்கு தெரிஞ்ச இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டே தான் இருப்பாங்க. அடுத்தடுத்து நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி வந்துட்டு கொண்டு வருவாங்கன்னு தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் அடாப்ட் ஆகிக்கணும். நம்மளும் வந்துட்டு எல்லா ஒரு எக்ஸ்பெக்டன்சி வச்சிருப்போம் நம்ம வந்துட்டு இந்தியாவில் நம்ம கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம். பட் அது காம்ப்ரமைஸ் ஆகி இங்கே வந்தோன்னா ஐ திங்க் பெட்டராகவே இருக்கலாம். ஸோ அது அங்கே வருத்தப்படலன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து திருப்பி ட்ரை பண்ணுறக்கு அது ஒரு நல்ல சாய்ஸ் தான். பட் ஐ ஒன்ட் சே தட் இஸ் அ பேட். பட் ஆனால் இங்கே வந்து பண்ணுறதும் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் புதுசாக வேற கண்ட்ரிங்கிறதுனால. சூப்பர் கைஸ். இது உண்மையாகவே நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டாக்டர் ஆகிறதுக்கான ஒரு விசிபிலிட்டி, ஒரு ஐடியாஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உண்மையாகவே ஹெல்ப்ஃபுல். ஏன்னா இங்கே உஸ்பெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உஸ்பெக்கில் அப்ராட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்டால் இங்கே ப்ரைவேட் காலேஜோட கவர்மெண்ட் காலேஜ் வந்து ஃபீஸ் அதிகம். நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு வந்து அது தெரியறதில்ல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது தெரியறதில்ல. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து கவர்மெண்ட் காலேஜ்னா நம்ம ஊர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும், அங்கே வந்து பேஷன்ஸ் ஃப்ளோ அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திங்க் பண்ணுறாங்க. சரியா? இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ஃபீல் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? சார் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் வந்து காலேஜ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரைவேட் காலேஜை விட கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் எப்பவுமே ஜாஸ்தியாக இருக்குங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரைவேட் காலேஜில் சிமுலேஷன் கிளாஸஸ் தான் இருக்கும். நம்ம வந்து சிலிகான் பாடிஸ் அதெல்லாமே இங்கே வந்து ஈஸியாக நம்ம பார்க்கலாம். கவர்மெண்ட் காலேஜில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணச்சில் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் இந்த சிலிகான் பாடிஸ் சிமுலேஷன் கிளாஸஸ்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்தியாவில் இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சார் திங்க் பண்ணுறதுனா கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சா பரவாயில்ல, நம்ம இன்னொரு 2-3 lakhs வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்ம கவர்மெண்ட் காலேஜில் 3 இல்லாமல் ஆக்சுவலாக இதுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட 15 lakhs டிஃபரன்ஸ் ஆகும். லேக்ஸில் டிஃப்ரென்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, பையன் வந்து அப்ராடே போனாலும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணவங்க தான் சொல்கிறாங்க உங்கள் யூனிவர்சிட்டியை விட இங்கே வந்து எங்களுக்கு சிமுலேஷன் கிளாஸஸ் கெடாவர்ஸ் அதெல்லாமே கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்ராட் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பெஸ்ட். எல்லாம் ஹாப்பியா? ஹாப்பி சார். ஹாப்பி. ஹாப்பியா? ஹாப்பியா? Happy. Okay. Thank you guys. Thank you for watching this video. Meet you all in the another exciting and super video. Bye bye. யூனிவர்சிட்டி போகலாமா? யூனிவர்சிட்டி போலாமா? அடுத்து